ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அறந்தாங்கி சீரீஸ் 2. மார்னிங்கே குளிச்சு கிளம்பியாச்சு. ஏதோ நியர்பைல ஏதோ பூதங்களால் கட்டப்பட்ட கோவில் இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ரொம்ப கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு டக்குன்னு கிளம்பிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிடாமே கிளம்பிட்டோம். ஏன்னா அந்த கோயில் வந்து சீக்கிரம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆன உடனே அங்கே ஒரு ஐயர் வந்து இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. நாங்கள் பாதியிலே போனனால எனக்கு வழக்கம் போல் ஒன்றுமே புரியலை. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என்னடா ஒன்றுமே புரியலன்ற மாதிரி தான் இருந்தது. அந்த ஐயர் சொன்ன கதையை வீட்டுக்காரன் அரைங்குறையமாக கேட்டான். அவனே ஒரு ஸ்டோரி சொன்னான். அவன் சொன்னதுலேயே ஒரு உருப்படியான விஷயம் என்னென்னா, அந்த ஸ்டாச்சுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெயின்ஸ் ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. நாங்களும் நிறைய கோயில் போயிருக்கோம், நிறைய ஸ்டாச்சூஸ் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கோவிலில் வந்து அந்த ஸ்பெஷல்னே கூட சொல்லலாம். அந்த காலில் இருக்க நரம்பு முதற்கொண்டு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு. அப்படியே கோயிலெலாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கே கோயிலுக்குள்ளே ஒரு கடை போட்டிருந்தாங்க. அங்கே போய் அந்த தாத்தாட்ட கேட்டோம், இந்த கோயிலை பற்றி ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் தாத்தா, நீங்கள் கடை எத்தனை வருஷமாக போட்டிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டோம். அவர் நிறையா கதை சொன்னார். அதெல்லாம் கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் இந்த கோயிலோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோயிலுக்குள்ளே ஒரு குளம் இருக்காமா. அந்த குளத்துக்குள்ளே வந்து ஒரு சுரங்கப்பாதை இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் பொய்ன்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே சொன்னாங்க, இதுக்குள்ளே வந்து சுரங்கம் இருக்குது, இதுக்குள்ளே வந்து அந்த காலத்து ராஜாலாம் உள்ளே போயிட்டு இது வந்து ரூட்டு, ஒரு சீக்ரெட்டான ரூட்டு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. ஃபைனலாக எல்லா கதையும் கேட்டுட்டு கோவிலேருந்து கிளம்பியாச்சு. நாங்கள் போன டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் இல்லை, இருக்கிற ஸ்நாக்ஸ் ஏதோ வாங்கி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட்டு சீரீஸ் 3ல் நம்ம எங்கெங்கெல்லாம் போகணுன்றதை பார்க்கலாம். அதுக்காக நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.